பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல அருமையான இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி, வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 29வது வசனம் சொல்லப்படுது, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேலே வரப்பண்ணுவேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார் 28வது வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியானாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் சொன்னதுதான், ஆகாப்பின் வீட்டார் மேலே ஆகாப்புக்கு வர வேண்டிய அந்த பொல்லாப்பை அவன் தன்னை தாழ்த்தினபடியினாலே அவன் நாபோத்தினுடைய இடத்தை அவனுடைய மனைவியின் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். அவன் மனைவி அவன் மேலே குற்றம் சாற்றி பொய் சாட்சிகளை எழுப்பி அந்த நாபாத்தை கொன்று அந்த இடத்தை, திராட்சை தோட்டத்தை ஆகாப்புக்கு வசமாக்கி சொந்தமாக்கி கொள்ளுகிறான். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் செய்தபடினால, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடினால அவன் அல்லேலூயா பொல்லாப்பு ஆகாப் குடும்பத்தின் மேலே வருகிறது. ஆகாப்புக்கு ஏற்பட வேண்டியதான அந்த பொல்லாப்பை அவன் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறபடியினாலே 27வது வசனம் சொல்லுகிறது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டு போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டினாலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. இவன் செய்தது மகா தவறு. ஒருவனை கொன்று அவனுடைய இடத்தை, திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறது. அதிலே ஒரு பொய் சாட்சிகளை எழுப்பி அவன் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அவனை கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். அது தேவனுடைய பார்வையில் தவறு. தேவனுடைய பார்வையில் அவனுக்கு ஒரு ஆகாப்புக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். எசபேல் மேலையும் இன்னைக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த நாட்களில் ஆகாப் தன்னை தாழ்த்தினபடியினாலே தேவ சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்துகிறான். செய்தது பாவம், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தேன் என்று சொல்லி உபவாசித்து இரட்டை உடுத்தி கொண்டு தாழ்மையாய் நடந்து கொண்டான். கவனிங்க, அவன் தவறு செய்துட்டான், பாவம் செய்துட்டான். ஆனாலும் தேவனுடைய மிகுந்த இரக்கத்தினாலே அவன் கிருபை பெறுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நாளில் நீங்க இப்படிப்பட்ட பாவங்களை, தவறுகளை செய்திருக்கலாம். ஆகாப் அன்னைக்கு மனம் திரும்பினது போல, ஆகாப் தன்னை தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தினது போல அவன் உபவாசித்து ரட்டுடுத்தி கொண்டு, நான் செய்தது பாவம், தவறு, தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து விட்டேன், தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, நீ அறிஞ்சோ அறியாமலோ தவறுகள் செய்திருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம், அநியாயமா சம்பாதிச்சிருக்கலாம், இன்னொருத்தருடைய சொத்தை ஏமாற்றி வாங்கியிருக்கலாம். தவறு தான். ஆனால் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நான் செய்தது தவறு, இன்னொருத்தரை வஞ்சித்து இதை நான் வாங்கி விட்டேன், இன்னொருத்தரை ஏமாற்றி இதை நான் வாங்கினது தவறு, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்கிறோம். அந்த பொல்லாப்பை கர்த்தர் மாற்ற, உங்களுக்கு வருகிற தண்டனையை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகாப்புக்கு வந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல்
தேவன் அதை மாற்றி போட்டார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த வார்த்தை உங்களை தொற்றிருந்தா தயவுசெய்து மனம் திரும்புங்க. தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்து ஒப்பு கொடுங்க. உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், என்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும். இந்த பொல்லாப்பு என் மேல் வராதபடி ஆண்டவரே என்னை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களை தாழ்த்துகிற போது தேவன் உங்களுக்கு மனதுருகுகிறவராக இருக்கிறார். அன்று அந்த இடத்துல சொல்றார், நான் அவன் நாட்களில் இந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் என்று சொல்லுகிறார். உங்களை நீங்கள் தாழ்த்திருக்கும் போது, தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிற போது, உங்கள் மேலே வர வேண்டிய பொல்லாப்பை வராமல் கர்த்தர் அதை நிறுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பாருங்க, உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பாருங்க. நீங்க யாரை வஞ்சித்து ஏமாத்தி இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியும், இனிமேல் நான் அப்படிப்பட்ட பாவம் செய்யாதபடிக்கு நான் செய்தது தவறு என்று சொல்லி உங்களை தாழ்த்துகிற போது தேவனுடைய கிருபை உங்களை தாங்குங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார்கள். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you. God bless you.